என்னோட ஃப்ரெண்டு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கணும். இதை வந்து ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவாங்க, லேயர் பிரியாணின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். நல்லா ஒரு 2 தடவை கழுவிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். புதினா, மல்லி, பெரிய வெங்காயம், இதுதான் வந்து இதில் ஹைலைட்டுன்னு. பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து மொறுன்னு வர அளவுக்கு பொரிக்கணும். இது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதை வந்து பார்க்கலாம். சிக்கன் வந்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மல்லித்தூள், சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு தயிர். இப்போ இதில் 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு மல்லி. இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்தா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். மதியானம் செய்கிறோம் அப்படின்னா காலையிலே வந்து இதை ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா தான் இதோட டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு அரை லெமன் வந்து சேர்த்துக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்பவே நம்ம வந்து அரிசி வந்து அளந்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இனி நல்லா கொதி வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே நம்ம புதினா இலையும் மல்லி இலையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரிசியை. ஊற வச்சதுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ இந்த அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியை 3/4 பதம் வேகிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். 3/4 பதமும் வெந்துடக்கூடாது. ஒரு 65% 70% குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கணும். இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கணும். இப்போ 4 மணி நேரம் மேரினேட் பண்ணி ஊற வச்ச சிக்கனையும் எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம ஏற்கனவே சிக்கனில் ஊற்றிருக்கனால அப்படியே எடுத்து நல்லா பரப்பி மட்டும் வச்சிடணும். சிக்கனை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் வரணும். அதுக்காக வந்து நான் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு சைடு அடுப்பில் பிரியாணியை வச்சுக்கணும், ஒரு சைடு அடுப்பில் நம்ம வந்து அரிசியை வச்சு வேக வச்சு நல்லா ட்ரை பண்ணிடணும். நல்லா இப்போ வந்து 70% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து லேயராக வந்து போட்டுக்கலாம். சிக்கனும் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு 40% வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம லேயர் போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இப்போ வந்து இந்த இதை நல்லா பரப்பி விடணும். ஃபஸ்ட்டு லேயர் வந்து இப்போ போட்டுக்கலாம். சிக்கனுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர், அதுக்கு மேலே நம்ம குங்குமப்பூ பால் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து ஒரு லேயர் வந்து சேர்த்துக்கலாம். புதினா இலை, மல்லி இலை, இதையும் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து செகண்ட் லேயர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் எப்படி போட்டோமோ இதே மாதிரி தான் செகண்ட் லேயரும் வந்து நம்ம போடணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் சேர்த்துக்கணும். இது மாதிரி எத்தனை லேயர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 லேயர் வந்து போட்டிருக்கேன். எத்தனை லேயர் போடுறோமோ அது வந்து நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த லேயர் பிரியாணியை ஒரு டைமாவது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சீரக சம்பா பிரியாணி விட்டுட்டு இந்த ஹைதராபாத் பிரியாணி தான் வந்து செய்வோம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம செய்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா சாதம் வந்து ரொம்ப குலைவாக வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம 3 லேயரும் வந்து போட்டாச்சு. இதுக்கு மேலே தான் மெயினான விஷயமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வச்சு நம்ம தம் போடுறது தான் இதில் வந்து மெயின் விஷயமே. தம் போடுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிங்கர் ஆஃப் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ளிங்கர் ஆஃபை வந்து வச்சு நல்லா வந்து ரேப் பண்ணி விட்டுக்கிறேன்.
எந்த இடத்துலையும் வந்து காற்று வந்து வெளியே போயிடக்கூடாது. அதனால வந்து அந்த ப்ரெஷர் வந்து வெளியே போகாத அளவுக்கு நம்ம ஃபிங்கர் ராப் வச்சு நல்லா வந்து ரேப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு மூடியை வச்சு நம்ம மூடி இருக்கப்போ அதோட சூடு ஃபுல்லாக அதுக்குள்ளேயே இருந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லபடியாக வெந்து வரும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வந்து குக் பண்ண பின்னாடி நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இப்போ இதை வச்சுக்கிறேன். மேலே ஒரு வெயிட்டையும் வச்சுட்டு இதை வந்து ஒரு 25 நிமிஷம் வந்து நம்ம குக்காக விடணும். 25 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகுங்காட்டி நம்ம வந்து தயிர் பச்சடி வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பிரியாணிக்கு தயிர் பச்சடி நம்ம போடுறப்போ இதில் மாதுளம்பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணிக்கும் அந்த பழத்தோட டேஸ்ட்டு, அந்த வெள்ளரிக்காயோட டேஸ்ட்டு வர்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஆனியன் வந்து நம்ம நீளமாக கட் பண்ணுறதோட இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இது கூட நம்ம மாதுளம்பழம், வெள்ளரிக்காய் அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லாதனால நான் மாதுளம்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். வெட்டி தயிரை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து தயிர் பச்சடி வந்து போட்டு பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னென்னா நான் வந்து அந்த லேயரை வந்து கரெக்டாக எடுக்கிறப்போ வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இதை வந்து அதுக்கப்புறமா வந்து காமிச்சிருக்கேன். அந்த லேயரை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன்னா அரிசி வந்து நல்லா வெள்ளை வெள்ளையாக இருந்திருக்கும். கிளறுன பின்னாடி தான் வந்து இதை வீடியோ எடுத்தேன். நீங்கள் வந்து அதை எடுக்கிறப்ப கரண்டியை வச்சு நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த சிக்கன் பீஸ் நம்மளுக்கு மேலே வர்றப்போ அதோடு எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த ஹைதராபாத் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.